ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம செரின் வீட்டு சாப்பாடில் ஒரு லஞ்ச் மெனு தான் பண்ண போகிறோம். கத்தரிக்காய் புளிக்குழம்பும் அவரைக்காய் பொரியலும் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அப்புறம் சாப்பாட்டுக்கு எப்பவும் போல் அரிசி ஊற வச்சுட்டேன். இப்போ சாப்பாடை வந்து நம்ம குழம்புலாம் தாளித்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான காய் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம குழம்பு தாளித்து விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு குழம்பை தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் சாதத்தை வச்சுட்டோம்னா நமக்கு அடுத்து சாதம் ரெடியாக இருக்குள்ள பொரியல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். குழம்பு தாளிக்கிறதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம். நம்ம கையில் இப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து அதை உரித்து எடுத்துக்கோங்க. குட்டியாலாம் கட் பண்ணலாம், முழுசாகவே போட்டிருக்கேன். அப்புறம் தக்காளி எடுத்திருக்கேன். 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இப்போ குழம்பு தாளித்து விட்டுறலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு, பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டுப்பல் ஒரு 4-5 போல் ஒரு பூண்டுப்பல்லை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் பிடிக்கும்னா சின்ன வெங்காயமே போட்டுக்கோங்க. வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. நல்லா முழுசாக இருந்த வெங்காயம் கொஞ்சம் உடைய ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா? அந்த மாதிரி நம்ம வதக்கிக்கணும் வெங்காயத்தை. இப்போ இதில் தக்காளி சேர்த்துருவோம். 3 தக்காளி, தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதில் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். குழம்பு செய்கிறீங்கன்னா கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் குழஞ்சி போகாது. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நீங்கள் கத்திரிக்காய் போட்டதே தெரியாது, அந்தளவுக்கு குழஞ்சி போயிடும். கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி வதக்கிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1-1.5 இந்த ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 2 3 இதில் 3 ஸ்பூன் மல்லித்தூள். இது மட்டும்தான், மற்ற எதுவும் நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது. மசாலா வந்து இவ்வளோ தான். இப்போ இதை நல்லா அந்த காய் கூட கலந்து விட்டுறலாம். இது போல் கலந்து விட்டுட்டு புளி சேர்த்துக்கலாம். ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கோங்க. அதிக புளிப்பு வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு லெமன் சைஸ் புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிற புளி எடுத்து கரைச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம் குழம்புக்கு. தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கலந்து விட்டுறலாம். இது வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும். இதுக்கு மேலே நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு தேங்காய் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்லா கொதிக்க ஆரம்பித்து ஒரு 3 நிமிஷம் கழித்து நீங்கள் தேங்காயை அரைச்சி இதில் ஊற்றிக்கோங்க. வெறும் தேங்காய் மட்டும் ஊற்றிக்கிட்டிங்கன்னா கூட போதும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இறக்கிக்கலாம். நம்ம இப்போ இந்த புளிக்குழம்புக்கு வந்து நம்ம தேங்காயெல்லாம் ஊற்றாமல் தான் செய்கிறோம். எப்போயுமே காரக்குழம்புல வந்து தேங்காய் ஊற்றினா ஒரு விதமான டேஸ்ட் இருக்கும், தேங்காய் ஊற்றலைன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும். அதனால் இந்த தேங்காய் ஊற்றாத டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப காரசாரமாக இருக்கும். தேங்காய் ஊற்றிட்டிங்கன்னா அந்த காரசாரம் வந்து குறைஞ்சிரும். அதனால தான் இப்போ வந்து நம்ம காய் வெட்டி எடுத்துக்கலாம். அவரைக்காய் அந்த குழம்பு வேகிறதுக்குள்ளே இதையும் வெட்டி எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும் டைம். அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம காயை வந்து இந்த மாதிரி இந்த ஓரத்தில் இருக்கிறத எடுத்தோம்னா இந்த மாதிரி நார் மாதிரி வரும். அந்த நாரை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணணும். இல்லைன்னா நம்ம பொரியல் சாப்பிட்றப்போ அந்த நார் வந்து நம்ம கடித்த ஒரு மாதிரி நாராக வரும் காய் ஃபுல்லுமே. அதனால் இந்த மாதிரி இருக்கிற சைடில் இருக்கிற நாருங்களை எடுத்துருங்க. எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. இது போல் 4-5 காய் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நீல வாக்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவரைக்காய் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் இல்லையா? அதனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நீளமாக இருக்கிற மாதிரி இந்த பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோ. அவரைக்காய் வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ குழம்பு வெந்திருக்கும். நம்ம எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக குழம்பு நல்லா வற்றி காயெல்லாம் நல்லாவே வெந்திருக்கு.
கத்திரிக்காய் வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சீக்கிரமே வெந்துடும். அதுவும் இல்லாத நம்ம அந்த மசால் வடையெல்லாம் போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்தளவுக்கு நம்ம வேக வச்சுட்டா போதும். குழம்பு பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. 5 நிமிஷம் வேக வச்சுருக்கப்போ தான் குழம்பு வந்து ரொம்ப கிரேவி மாதிரி ஆகாமல் ஓரளவுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இதே 7 நிமிஷம் 8 நிமிஷம் நீங்கள் வேக வச்சுருந்தீங்கன்னா அது கிரேவி மாதிரி நல்லா கெட்டியாயிரும். அதனால ஒரு 5 நிமிஷம் வேக வச்சாலே போதும். ஏன்னா கத்திரிக்காய் வந்து சீக்கிரமே வெந்துடும். அதே போல் மசால் வடை தானே, அதுவும் போகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது. அந்த மசால் காயெல்லாம் ஒன்று சேர்ந்து வேகிறதுக்காக தான் ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டா போதும். நிறைய நேரம் வேக வச்சிட்டிங்கன்னா காயும் குழஞ்சிரும், குழம்பும் கிரேவி பக்கத்துக்கு வந்துடும். இப்போ குழம்பை இறக்கிடலாம். இறக்கிட்டு சாப்பாடு வச்சிடலாம். தண்ணி ஊற்றிடலாம். இந்த படியில் 1.5 படி அரிசி போட்டேன். 2 3 தேவையான உப்பு. குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வேறு அடுப்புக்கு மாற்றி வச்சுட்டு நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் காய் சேர்த்துக்கலாம். இது வந்து 1/4 கிலோ அவரைக்காய். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் காயை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். இப்போ அந்த தண்ணி வத்துற வரைக்கும் காய் வேகட்டும். எப்பயுமே நம்ம சொல்கிறது தான், அப்படியே விட்டுறக்கூடாது. அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுட்ருக்கணும். அப்போ தான் காய் வந்து ஒன்று போல் வேகும். காய் வந்து தண்ணி வற்றி வேகட்டும், அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், அவரைக்காயில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றிடுச்சு. நம்ம அப்பப்போ எடுத்து கிளறி விட்டதுனால தான் காய் வந்து ஒன்று போல் வெந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் போட்டு கலந்துருவோம். சூப்பரான ஒரு அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. பொரியலும் ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடுலேயும் விசில் வந்துடுச்சு. அதை ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கலாம். சாப்பாடு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது போல் லஞ்ச் மெனு நீங்களும் சிம்பிளாக ருசியாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம சாப்பிட போகலாம்.